மக்களை இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மீட்டிங் பார்த்துருப்பீங்க, மாசாக இருந்துச்சு. தலைவரோட ஸ்பீச் வேறு லெவல் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு நிச்சயமாக இருந்திருக்கும். மாமல்லபுரத்தில் வெடிச்ச விஜய், டைட்டில் கரெக்டாக வச்சுருக்கேனா, எல்லாம் ஓகே. தெரிஞ்ச செய்திகள் அத்தனையுமே பார்த்துருப்பீங்க. 18 நிமிஷம் பேசின அத்தனை விஷயங்களும் பார்த்துருப்பீங்க. இப்போ நான் சொல்ல போகிற மிக முக்கியமான சில விஷயத்தை சேர்த்து பாருங்களேன். அதாவது தெரிஞ்ச விஷயம், தெரியாத மைனூட்டாக சில பேர் கவனிச்சிருக்க மாட்டீங்க. அப்படிப்பட்ட சில தகவல்கள் எடுத்து வந்திருக்கேன். எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் மனநிறைவு கிடைக்கும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வர்றது. ஏன் இந்த கூட்டம் போட்டார், ஏன் மாமல்லபுரத்தில் யாரை மீட் பண்ணாரு, ஏன் திடீர்னு பேசும்போது 10வது நிமிஷத்தில் திரும்பி பார்த்தாரு, கடைசியா ஐயா செங்கோட்டையன் அவர்கள்ட்ட ஏன் பேசிட்டு முடிச்சாரு, என்னதான் சொல்ல வர்றாரு, இந்த மாதிரி சில குறியீடுகள் மூலமாகவும் இந்த நிகழ்ச்சியை தலைவர் விஜய் அவர்கள் கையாண்டிருக்காங்க. அதைத்தான் டீகோட் பண்ணி இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஏன்னா நம்ம தொடர்ச்சியாக அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கோம். இந்த நிகழ்வுக்கு இந்த வேலையை பார்த்தரலாம். ஒன் பை ஒன்னா தெளிவாடமா பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள். வாங்க பதிவுக்குள்ள போலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகலை, தலைவர் விஜய் அவர்கள் அழுத்தத்தில் இருக்கார் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி பயங்கரமாக ஓடுச்சு ரொம்ப நாட்களாக. இந்த நிகழ்வில் பேசின அத்தனை பேரையும் பாருங்களேன். அதாவது ஐயா செங்கோட்டையன் அவர்கள் முதல்ல பேச ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் 4 மாவட்ட செயலாளர் பேசினாங்க. அதுக்கப்புறம் ஒன்றிய பொறுப்பாளர்கள் 2 பேர் பேசினாங்க. மகளிர், அதாவது இந்த தேர்தல் அறிக்கை தயாரிக்கக்கூடிய ஒரு குழுவில் இருக்கக்கூடிய ஒரு மகளிர் ஒருத்தவங்க பேசினாங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய தலைமை கழக நிர்வாகிகள் சிடிஆர் அண்ணா, அந்த பக்கம் ஆதவஜனா அண்ணா, அந்த பக்கம் பொதுச் செயலாளர், இந்த பக்கம் அருண்ராஜ் அவர்கள் எல்லாருமே பேசுகிறாங்க. நடுவில் ராஜ்மோகன் கொஞ்சம் விஷயங்கள் பேசிட்டு போனாங்க. கடைசியா தலைவர் விஜய் அவர்கள் பேசினாங்க. இவ்வளவு பேரோட பேச்சை கவனிச்சிருப்பீங்க. யாராவது ஜனநாயகன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னாங்களா? அவ்வளவுதாங்க அந்த படத்துக்கு தலைவர் விஜய் அவர்கள் கொடுக்கிற முக்கியத்துவம். அதாவது என்னுடைய கடைசி படம் அரசியல் சூழ்ச்சி காரணமா முடக்கி வைக்கப்பட்டிருக்கு, எனக்கு நல்லா தெரியும். ஆனா அந்த படத்தை பத்தி நான் பேசாம இந்த படத்தை ரிலீஸ் பண்ணதுக்கு என்ன காரணம், இதை ரிலீஸ் பண்ணதுக்கு நீங்க தடுக்கிறதுக்கு என்ன காரணம்னா என்னுடைய அரசியல் தானே காரணம். அந்த அரசியலை வீரியமா செய்வேன். அந்த அரசியல் களத்தில் என்னென்ன பண்ணுமோ அத்தனையும் பண்ணுவேன். எந்தெந்த மீட்டிங் போடணுமோ போடுவேன், யார் யார் என்னென்ன பண்ணுமோ பண்ணுவேன். ஆனா அந்த படம் எனக்கு பாதிப்பு ஏற்படுத்துச்சு நீ நினைச்சினா உன்னோட பெரிய முட்டாப்பைய வேற யாரும் கிடையாதுங்கிறதா அண்ணன் சொல்லாம சொல்லிட்டார். அந்த ஸ்ட்ரெஸ் கொஞ்சமாவது இந்த மூஞ்சில இருக்கா அப்படிங்கிறத மூஞ்சிப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லாம சொல்லிட்டார் தலைவர் விஜய் அவர்கள். அதாவது ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகல அப்படிங்கிற மைண்ட் செட்ல தோழர்கள் யாரும் இருக்க வேணாம். நம்ம அரசியல் களத்தில் இருக்கோம். இந்த அரசியல் காரணமாக தான் ஜனநாயகன் வரல. அப்ப ஜனநாயகன் வரலன்னு பேசுறது தப்பு. இந்த அரசியலை சரியா செய்ய போனா அதை தடுத்தா இது நடக்காதுன்னு நினைச்ச பாத்தியா, இது இன்னும் வீரியமா நடக்கும் அப்படிங்கிறதா தலைவர் விஜய் அவர்கள் இந்த மீட்டிங் மூலமா கொடுத்த டைரக்ட் மெசேஜ் பிஜேபிக்கு அப்படிங்கிறது நான் சொல்ல வர்ற முதல் செய்தி. இப்போ ரெண்டாவது ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். அதாவது தலைவர் விஜய் அவரோட பேச்சு பயங்கரமா இருந்துச்சுப்பா. கட்சிக்காரங்களுக்கு நிறைய அறிவுரை கொடுத்தாங்க, நான் பார்த்தேன். ஏன் திடீர்னு அண்ணா கட்சிக்காரங்களுக்கு அறிவுரை கொடுக்குறாங்க? அதாவது திமுக கொஞ்சமா திட்டினாரு, ஆனா நிறைய கட்சிக்காரங்கள்ட்ட பேசினாரு, இது என்ன கதை அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு மீட்டிங் நம்ம கட்சியில கண்டெயின் பண்றாங்கன்னா நீங்க முதல்ல பார்க்க வேண்டியது கட்சியில என்ன வார்த்தை போட்டு அந்த மீட்டிங்கை கூப்பிடுறாங்க. செயற்குழு அப்படின்னா ரொம்ப முக்கியமான நிர்வாகிகள், பொதுக்குழுனா அந்த செயற்குழுவை தாண்டி ரொம்ப ரொம்ப முக்கியமான நிர்வாகிகள். அதுக்கப்புறம் நம்ம கட்சியோட தொடக்க விழா, அதாவது எந்த தேதிக்கு நம்ம கட்சி ஆரம்பிச்சோமோ அந்த விழாவை நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் மாநாடு போடுவோம், பொதுக்கூட்டம் போடுவோம், மக்கள் சந்திப்பு நடத்துவோம், ரோடு ஷோ நடத்துவோம். இதை தாண்டி ஏகப்பட்ட நிகழ்வுகள் நம்ம கட்சியில் பூத் கமிட்டி மாநாடு நடத்தணும், டிவிகே செயலி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம ஆரம்பிச்சு கொண்டு வந்தோம்னு சொல்லி கட்சியில் ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணாங்கன்னா நிகழ்ச்சியோட கோர் ஐடியா எப்படி இருக்கோ அதை தொட்டு தான் தலைவர் விஜய் அவர்கள் பேசுவாங்க. கோர் ஐடியாவை பார்க்காம தலைவரோட ஸ்பீச்சை மட்டும் பார்க்காதீங்க. அடுத்ததா எந்த கட்சியோட நிகழ்ச்சி வந்தாலும் இந்த இடத்துக்கு தலைவர் விஜய் அவர்கள் எதை பேசணுமோ அதை பேசுவார். ஆனால் இப்போ தலைவர் விஜய் அவர்கள் ஏற்பாடு பண்ண கூட்டத்தோட பேர் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா செயல் வீரர்கள் கூட்டம். இதுவரைக்கும் தாவேக்கால அந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்படல, முதல் தடவை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இந்த செயல் வீரர்கள்னா என்ன தெரியுமா? தலைவர் விஜய் அவர்கள் மேலேருந்து ஒரு உத்தரவு போடுறாங்களே. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நாளைக்கு அம்பேத்கர் அவர்களோட நினைவு தினம்னு வச்சுங்களேன், ஒரு பேச்சுக்கு நினைவு தினத்தை நம்ம கொண்டாட போகிறோம், எல்லா ஊர்லேயும் மாலை போடுங்க அப்படின்னு சொல்லி தலைவர் மேலேருந்து ஒரு முடிவு எடுக்கிறார். அது தலைமை கழக நிர்வாகிகள் மூலமாக மாவட்ட செயலருக்கு அந்த செய்தி கொண்டு வந்து சேர்த்துருவாங்க. மாவட்ட செயலர் என்ன பண்ணுவார்னா தன்னுடைய தொகுதியில் இருக்கக்கூடிய ஒன்றிய கிளை பகுதி செயலாளர்கள் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு அந்த உத்தரவு போட்டு தலைமை செய்ய சொல்லியிருக்கு, செய்யுங்க அப்படின்னு சொல்லி அந்த உத்தரவு போடுவாங்க. கீழே இருக்கக்கூடிய அந்த பகுதி செயலாளர்கள் ஒவ்வொரு ஊர்லேயும் போயிட்டு அந்த விஷயத்தை செய்வாங்க. அதுதான் புகைப்படமா எல்லா நாளிதழ்களும், எல்லா டிவிலையும், எல்லா தொலைக்காட்சியிலும் அந்த செய்தி வரும். அப்ப மேல தலைவர் ஒரு முடிவு எடுத்தார்னா கீழே செய்யறாங்கல்ல ஒரு 10 பேர், அந்த 10 பேர் தான் தலைவர் விஜய் அவர்கள் இன்னைக்கு மீட் பண்ணியிருக்காங்க. எல்லாரையும் மீட் பண்ண முடியலனாட்டியும் 2800 பேரை மாவட்டம் தோறும் எல்லா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 2800 பேர், நம்ம கட்சியில் 128 மாவட்டம் பக்கம் இருக்கு, 128 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 2800 பேரை தலைவர் விஜய் அவர்கள் நேரடியாக மீட் பண்ணியிருக்காங்க. இதன் பெயர் தான் செயல் வீரர்கள் கூட்டம். ஏன்னா இந்த செயல் வீரர் தான் முன்னாடி இருப்பாங்க. ஃப்ரண்ட் லைன் வாரியர்ஸ் அப்படிங்கிற ஒரு
பேரை தலைவர் விஜய் அவர்கள் சொல்லியிருப்பாங்க. ஆகச்சிறந்த வார்த்தை இது. ஏன்னா நான் மேலேந்து ஒரு ஷாட்டை எடுத்தனா கீழே அதுக்கு ரியாக்ட் வருதுன்னா அந்த ரியாக்ட் செய்யக்கூடிய நபர்கள் இவங்க தான். ஸோ இவங்களும் நானும் பேசிக்கக்கூடிய அந்த கனெக்ட் தான் செயல் வீரர்கள் கூட்டம். அப்போ இவங்களுக்கு என்ன தேவை, இவங்களோட பிரச்சனை என்ன, இவங்க களத்தில் ஃபேஸ் பண்ணும்போது என்னென்ன மாதிரி வார்த்தைகள் சொல்லணும் அப்படிங்கிறது அந்த கூட்டத்தில் அறிவுரைகளை அவங்களுக்கு சொல்லணும். அதனால தான் அரசியலை கம்மி பண்ணிட்டு இந்த நிர்வாகிகளுக்கு என்ன தேவையோ அதை அதிகப்படுத்தி பேசியிருப்பா தன்னுடைய 18 நிமிஷம் ஸ்பீச்சில் அப்படிங்கிறது நான் சொல்ல வர 2வது பாயிண்ட். இப்போ 3வது பிரதானமான விஷயம், இவங்களோட பிரச்சனை என்னவா இருக்குன்னா, இப்போ நம்ம தனியாக வரப்போகிறோமா அணியாக வரப்போகிறோமா அப்படிங்கிற குழப்பம் இருக்கலாம். அது எதுவாக இருந்தாலும் நீ ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறத தெளிவுபடுத்திட்டார். 2வது மிக முக்கியமாக என்ன சொன்னார்னா, ஊழல் செய்ய மாட்டேன் அப்படிங்கிறத அழுத்தம் திருத்தமாக மக்கள் என் மூஞ்சியை நம்புகிறாங்க. என்னையை மட்டும் நம்பினா இங்கே நம்ம வெற்றி பெற முடியாது. என்னையை தாண்டி எனக்காண்டி வேலை செய்ய போகிற உன்னையும் நம்பணும், நீனும் தெளிவாக இருக்கணும், நீனும் கரெக்டாக இருக்கணும், நீனும் சுதந்திரமாக செயல்படணும். பேச்சோட 10வது நிமிஷத்தில் அப்படி திரும்பி இப்படி ஒரு விஷயம் பேசுவார். நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன் அவர் நேரடியாகவே சொல்லியிருக்காருல்ல, நீங்கள் சுதந்திரமாக செயல்படணும், பின்னாடி திரும்பி சுதந்திரமாக செயல்பட விடணும்னு பேசுகிறார்ல, அவருக்கு எல்லாமே தெரியுங்க. இந்த மாவட்டத்தில் இது பிரச்சனை, அந்த மாவட்டத்தில் அது பிரச்சனை, அவர் அப்படி பண்ணிட்டார், இவர் இப்படி பண்ணிட்டான்னு சொல்லி ஏகப்பட்ட மெசேஜ் எனக்கு சில பேர் அனுப்புவாங்க, நான் பார்த்துருக்கேன். நிறைய பேர் பொது வழியிலையும் போட்டு நான் பார்த்துருக்கேன். இதெல்லாம் தலைவருக்கு தெரியணுமே, தலைவர் கவனத்துக்கு இதை கொண்டு போகணுமே, அதை தலைவர்கிட்ட சொல்லணுமே, இதை தலைவர்கிட்ட சொல்லணுமே, அவர் திரும்பி ஒரு டைரக்ஷன் கொடுத்து ஒரு விஷயம் சொன்னார்ல, கீழே இருக்கிறவங்க சுதந்திரமாக செயல்படணும், மேலே இருக்கிறவங்க சுதந்திரமாக செயல்பட விடணும். நான் ரெண்டையுமே பார்க்குறேன்பா, பார்த்து கவனமாக இருந்துக்கோ அப்படிங்கிறதா தலைவர் விஜய் அவர்கள் நேரடியாக கொடுத்த மெசேஜ். இதெல்லாம் தலைவர் பார்க்குறாரா, தலைவர் ஃபோன் பார்ப்பாரா, தலைவர் மெசேஜ் பார்ப்பாரா, அந்த 4 பேர் சொல்கிறது கேட்பாரா, 5 பேர் சொல்கிறது கேட்பாரா, அதை தாண்டி தலைவர் அதை பார்க்க மாட்டாரா, இதை பார்க்க மாட்டாரா நினச்சிங்கன்னா நம்மளோட அவர் எல்லாத்தையும் பார்க்குறாரு அப்படிங்கிறத அந்த டைரக்ஷன் திருப்பினார் பார்த்தீங்களா. அங்கே நான் 100% உறுதிப்படுத்திட்டேன். அவர் நம்ம கொடுத்த ஒரே மெசேஜ் என்ன தெரியுமா, என்னைய உனக்கு பிடிக்கும்னா நீ ஒன்னே ஒன்று தான் பண்ணணும், வேற எதை பற்றி எதிர்பார்க்காத. ஏன்னா எனக்காண்டி ஓட்டு விழுந்துடும், நீனும் ஒழுங்காக இருந்தால் தான் எனக்கு விழுக போகிற ஓட்டை சிந்தாமல் சிதறாமல் அந்த ஓட்டை கொண்டு வர முடியும். ஏன்னா எனக்கு ஓட்டு போடுற மக்கள் ஒன்னையும் தான் பார்ப்பாங்க, என்னை மட்டும் பார்க்க மாட்டாங்க. யார் முன்னாடி வராங்களோ அவங்களையும் தான் பார்ப்பாங்க. இதை பற்றி உட்காந்து புலம்பிட்டு இருக்காம வேற எதுவும் நீ செய்ய வேணாம் அப்படிங்கிறது தலைவர் விஜய் அவர்கள் டைரக்டாக கொடுத்த மெசேஜ் அப்படிங்கிறது நான் அழுத்தம் திருத்தமாக பதிவு செஞ்சிடறேன். இது 3வது பாயிண்ட். இப்போ 4வது போனோம்னு வச்சுங்களேன். சரிப்பா, என்னதான் உங்களோட ஒர்க்கு, என்ன வேலைனா கட்சி என்ன சொன்னதோ அதை செய்யணும். யார் வேட்பாளர் நான் போடுறேனோ அந்த வேட்பாளருக்கு வேலை செய்ப்பா. எந்த விதமான இந்த சின்ன சின்ன சண்டை சச்சரவு பிரச்சனை கிச்சனை இதுக்குலாம் சிக்காத. உனக்குள்ளே இந்த மாவட்டத்தில் அவர் பண்ணிட்டார், இவருக்குள்ளே இவர் பண்ணிட்டார், இது கொஞ்சம் நல்லா இதெல்லாம் ஓரம் வைங்கயா, கொஞ்சம் மெச்சூரிட்டி வாங்க, இதெல்லாம் வேணாம், பார்த்துக்கலாம் என்ன இது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம். ஒற்றுமையாக இருங்க, போடக்கூடிய வேட்பாளரை நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு வேலை செய்யுங்க. பூத் கமிட்டிக்கு யார் யார் ஓட்டு போகிற விருப்பம் இருக்கிறவங்க, ஓட்டு போடுறதுக்கு ஆசைப்படுறவங்க, வாக்களிக்கிறதுக்கு ஏதோ வர முடியாமல் போக முடியாமல் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே வாக்காளர் தினம் அன்னைக்கு பூத்துக்கு கொண்டு வாங்க. அந்த பூத்துக்கு கொண்டு வர்ற அத்தனை பேரையுமே தாவேக்காக்கு ஓட்டு போட வைங்க. இதுதான் உங்கள் வேலை. மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. எனக்கு எல்லாம் தெரியும். நான் திரும்பி பார்த்த அந்த மெசேஜில் உனக்கு அது தெரிஞ்சிருக்கும். நீ தைரியமாக போய் உன் வேலையை பாரு, மற்றதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கீழே வேலை செய்கிற அந்த 10 பேருக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்தாரு பார்த்தீங்களா. இந்த 10 பேர் தான் நான் மறுபடியும் சொல்கிறேன், தலைவர் விஜய் அவர்களுக்கு ரொம்ப கனெக்டாக உண்மையாக நேர்மையாக விசுவாசமாக வேலை செய்யக்கூடியவங்க இந்த 10 பேர். ஏன்னா மேலே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் போடுற உத்தரவு அந்த 10 பேர் செயல்படுத்தலனா அப்ப மேலேருந்து மாவட்ட செயலாளர் உத்தரவு போட்டு எந்த புண்ணியம் கிடையாது. அந்த 10 பேருக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்து அனுப்புறது ரொம்ப 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 முக்கியமானது. ஏகப்பட்ட உள்கட்சி பிரச்சனைகள் தாவேக்கால போது அதாவது இதாதுன்னா எனக்கு எல்லாம் தெரியும், நீ வெயிட் பண்ணு, நான் பார்த்துக்கிறேன், நீ எதை பற்றியும் கவலைப்படாத. ஏன் ஆட்சியில் ஊழல் இருக்காது, தப்பு பண்ணுறவனா சும்மா விட மாட்டேன், ரெண்டே ஞாபகம் வச்சுக்கோ, ஞாபகம் வச்சு கீழே வேலை செய் அப்படிங்கிறத தலைவர் விஜய் அவர்கள் சொல்லாமல் சொல்லி அமைச்சிருக்காங்க. ரொம்ப ரொம்ப பாசிட்டிவ் வைப்புங்க. தலைவர் விஜய் அவர்களை நம்பின அத்தனை பேருக்கும் அப்பா கட்சியில் இருக்கக்கூடிய 3 லட்சம் பேருக்கு என்ன மெசேஜ் நம்ம கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைச்சோமோ அந்த மெசேஜை திரும்பி கொடுத்த அந்த டைரக்ஷன்ல தலைவர் விஜய் அவர்கள் கொண்டு போய் சேர்த்துட்டாரு. எதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை அப்படிங்கிற ஒரு மன திருப்தியே எனக்கு வந்துருச்சு அப்படிங்கிறது நான் சொல்ல வேண்டிய 4வது விஷயமா இருக்கு. இப்போ 5வது கடைசியாக ஒரு விஷயம் சொல்லிடுறேன். ஐயா செங்கோட்டன் ஐயா கடைசியாக பார்த்தீங்கன்னா தலைவர் விஜய் அவர்கள் அந்த வீடியோ நல்லா கவனிச்சு பாருங்கள். அந்த சின்னத்தை ஓப்பன் பண்ணுவார். ஒரு விசில் மாதிரி ஒரு மரத்தில் விசில் ஒன்று இருக்கும். அந்த விசிலை ஐயா செங்கோட்டன் அவர்களை கூப்பிட்டு நல்லா இருக்கா அப்படின்னு கேட்பார். ஏன் தெரியுமா, விஜய் அண்ணாவோட செங்கோட்டையன் பேசுறது இல்லை, பண்ணுறது இல்லை, தடுக்கிறாங்க, போகிறாங்க, வர்றாங்கங்கிற மாதிரி செய்தி போணுச்சுல்ல. மேடையில் பொது மேடையில் எல்லாருக்கும் முன்னாடி ஐயா செங்கோட்டன் அவர்களை மட்டும் கூப்பிட்டு கரெக்டான ஒரு மெசேஜை பொதுமக்கள்கிட்ட கொடுத்துட்டார். அப்படிலாம் கிடையாதுங்க. அவர் புதிய தலைமுறையில் இன்டர்வியூ கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் நிர்வாகிகள்லாம் தெளிவுபடுத்திட்டாங்க. ஏன் கூட நீங்கள் பேசுறது இல்லையாமே, உண்மை
உண்மையாது அப்படிங்கிற மாதிரி தான் சின்ன நல்லா இருக்கா பார்த்தீங்களா எப்படி இருக்குது சூப்பராக இருக்கா அப்படின்னு சொல்லி அவரை கூப்பிட்டு பேசியிருக்காரு. ஸோ பொது வழியிலே இந்த மெசேஜையும் தலைவர் விஜய் அவர்கள் ரொம்ப டைரெக்டாக கொடுத்துட்டாங்க. ஸோ கட்சி இப்போ எலெக்ஷனுக்கு தயாராகுது. கட்சியில் சின்ன சின்னமாய் பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனைகள் அத்தனையுமே அட்ரஸ் செய்யப்படணும், அந்த பிரச்சனைகள் அத்தனையுமே தீர்க்கப்படணும். அதற்கு செயல் வீரர்கள் கூட்டம் போட்டாச்சு. இதுக்கப்புறம் நம்மளுடைய நிர்வாகிகள் 10 நாள் பயணமாக ஒவ்வொரு மாவட்டமாக போகிறாங்க. 10 நாளுக்குள்ள எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ண போகிறாங்க. மொத்த கட்சியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அத்தனையுமே சரி செய்யப்படும். தேர்தலுக்கு 100% தாவேக்கா தயார் நிலைக்கு போயிட்டு இருக்கு. அதை உறுதிப்படுத்துறதுக்கு தான் இந்த செயல் வீரர்கள் மீட்டிங்கை தலைவர் விஜய் அவர்கள் நடத்தி முடிச்சிருக்காங்க. அதை தாங்க நான் இங்கே சொல்ல வரேன். அப்பா மன நிம்மதியா இது அத்தனையுமே பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. இதான் நம்ம எதிர்பார்த்தோம். தைரியமாக இருங்க, கான்ஃபிடண்டாக இருங்க. தலைவர் ஸ்டைல்லே சொல்கிறேன், நம்பிக்கையோடு இருங்க, வெற்றி நிச்சயம், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. அதை சொல்லிட்டு இந்த ஒரு பதிவை நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து மிக முக்கியமாக பல்வேறு விதமான விஷயத்தை நம்ம பார்த்துட்ருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.